இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய பதிலுரை பாடலானது திருப்பாடல் 130 எடுக்கப்பட்ட ஒன்று. இந்த திருப்பாடல் 130 பல விவிலிய அறிஞர்கள் சொல்வது, தாவீது அரசர் தன்னுடைய வாழ்விலே அதிகமான துன்பத்தில் இருந்த பொழுது சாகின்ற அளவில் அவர் பட்ட துன்பத்தை அந்த நேரத்திலே இந்த திருப்பாடலை எழுதியதாக குறிப்பிடப்படுகின்றது. நாம் அனைவரும் தாவீது அரசர் ஒரு மிகப்பெரிய அரசர். அவருடைய மகிழ்ச்சியான காலங்களை, வெற்றியின் காலங்களை மட்டும்தான் நாம் அதிக அளவிலே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் தாவீது அரசர் பாவம் செய்த பிறகு தன்னுடைய வாழ்விலே அவர் ஏராளமான துன்பங்களை அனுபவித்தார். சொல்ல முடியாத அளவிற்கு துயரங்களை அவர் அனுபவித்தார். அவர் அனுபவித்த துன்பங்கள் மிக 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 கொடியதாக இருந்து கொண்டே இருந்தது. எனவேதான் இந்த திருப்பாடலை அவர் அந்த ஒரு துன்பத்தில் இருந்த பொழுது இயற்றியதாக சொல்லப்படுகின்றது. ஆண்டவரை, ஆழ்ந்த துயரத்தில் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன், என்னுடைய குரலுக்கு செவி சாய்த்தருளும், என்னுடைய விண்ணப்பங்களை கவனமுடன் கேட்டருளும் என்று அவர் தொடங்குகின்றார். அடுத்ததாக, ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர் என்று தன்னுடைய பாவங்களுக்காக மன்னிப்பையும் கேட்கின்றார். அதே நேரத்தில் இந்த துன்பத்திலிருந்து நீர் என்னை விடுவிக்க உம்மால் மட்டும்தான் முடியும் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையிலே அவர் சொல்லுகின்றார். இதோ நான் ஆண்டவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றேன், அவருடைய சொற்களுக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். ஒரு காவலர் எவ்வாறு வெடியலுக்காய் காத்து கொண்டிருக்கின்றாரோ அதே போன்று நான் என்னுடைய ஆண்டவருக்காக காத்து கொண்டிருக்கின்றேன். அவர் என்னை இந்த துன்பத்திலிருந்து விடுதலை அளிப்பார் என்று இந்த திருப்பாடலானது அமைந்துள்ளது. அவர் தன்னுடைய துன்ப நிலையையும் பிறகு தன்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பையும் வேண்டி, பிறகு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையிலே அவர் இந்த திருப்பாடலிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, அரசனாக இருந்தாலும், ஆண்டியாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், பதவியில் இருந்தாலும், அதிகாரத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நீங்கள் இருந்தாலும் வாழ்விலே இந்த துன்பங்களையும் துயரங்களையும் அடைந்தே தீர்வீர்கள். நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்வானது இருளால் மூழ்கடிக்கப்பட்டது போன்று இருக்கும். துன்பத்தினாலும் துயரங்களினாலும் அல்லது மற்றவர் உங்களை ஏமாற்றுவதனாலும் அல்லது மற்றவர்கள் உங்களுக்கு இழைக்கின்ற நம்பிக்கை துரோகத்தினாலும் உங்கள் தொழிலில் ஏற்படுகின்ற தோல்வியினாலும் உங்கள் பிள்ளைகளை பொருட்டு நீங்கள் ஒரு கட்டத்திலே நிச்சயமாக இருள் சூழ்ந்த நேரத்தில் இருப்பீர்கள். அந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் இருக்கின்ற பொழுது என் கடவுள் என்னுடைய விண்ணப்பத்திற்கு, என்னுடைய குரலுக்கு செவி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் அறிக்கையிட்டு அவரிடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது இறைவன் நிச்சயமாக நம்மை காப்பாற்றுவார். ஏனெனில் ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்கு ஏற்ப நம்மை வழிநடத்துவது கிடையாது, தண்டனை கொடுப்பது கிடையாது. திருப்பாடல் 103:10 நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவரே, நீர் என் பாவங்களுக்கு ஏற்ப எம்மை நடத்துவது கிடையாது, என் குற்றங்களுக்கு ஏற்ப என்னை நீர் தண்டிப்பது கிடையாது என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்றார். அதே போன்று திருப்பாடல் ஆசிரியர் 107:13-14 சொல்லுகின்றார், ஆண்டவரை நோக்கி நாங்கள் கூவி அழைத்தோம் எங்களுடைய நெருக்கடி வேளையில், ஆண்டவர் எங்களை எங்களுடைய துன்பங்களில் இருந்து விடுவித்தார். காரிருளிலும் சாவின் நிழலிலும் கடந்த எங்களை ஆண்டவர் வெளிக்கொணர்ந்தார் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக நாம் இறைவனை நம்பிக்கையோடு நோக்கி அழைக்கின்ற பொழுது இறைவன் நம்முடைய குரலுக்கு செவி கொடுப்பார். நாம் எந்த அளவிற்கு பாதாளத்தில் கிடந்தாலும், வாழ்விலே எந்த அளவிற்கு நாம் கடைசி கட்டத்தில் இருந்தாலும் இறைவன் மீது வைக்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக நம்மை உயர்த்தும். யோனா ஒரு பெரிய மீனுடைய வயிற்றிலே 3 நாட்கள் அந்த இருளிலே அந்த பெரிய மீனானது கடலுடைய ஆழத்தில் இருந்த பொழுதும் கூட யோனாவினுடைய ஜெபங்கள் கடவுளிடத்திலே சென்றது. அந்த மீனின் வயிற்றை பிளந்து அந்த தண்ணீரின் ஆழத்தையும் கடந்து விண்ணை நோக்கி கடவுளிடத்திலே யோனாவினுடைய குரலானது சென்றது. யோனாவினுடைய குரலுக்கு கடவுள் செவி சாய்த்தார். அதே போன்றுதான் எரேமியா இறைவாக்கினர் பாழும் கிணற்றிலே தள்ளப்பட்ட பொழுது அவர் கடவுளை நோக்கி கூவி அழைத்தார். கடவுளும் அவருடைய குரலுக்கு செவி கொடுத்தார். கடவுள் அவரை அந்த பாழும் கிணற்றிலிருந்து காப்பாற்றினார்.
என்று நம்முடைய வாழ்விலும் நாமும் அப்படிப்பட்ட ஒரு பாழும் கிணற்றில் விழுந்து கிடக்கின்றோம் என்றால், நாமும் அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கின்றோம் என்றால், நாம் நம்பிக்கையோடு இறைவனை நோக்கி கூவி அழைக்கின்ற பொழுது இறைவன் நம்முடைய குரலுக்கு செவி கொடுத்து நம்மை அந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றுவார் என்பதை இன்றைய திருப்பாடல் நம் ஒவ்வொருவருக்கும் எடுத்துரைக்கின்றது. பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரையே நம்பியிரு, அவர் நம்மை காப்பாற்றுவார். ஆமென்.